nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks let the celebration begin. நீங்க பார்த்ததுல ஒருத்தர் உண்மையாவே இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கலாம், ஸ்டாண்ட் அப் காமெடியனா இருக்கலாம், ஆனா மிஸ் பண்ணிட்டாரே. எஸ்பிபி இன்டர்வியூ பண்ணும்போது அது தோணுச்சு. எஸ்பிபிக்கு இருக்கிற ஹியூமர், த வே ஹி எக்ஸ்பிரஸஸ், பெரிய பெரிய ஜோக்கெல்லாம் சர்வசாதாரணம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்டர்வியூலேயே பார்த்தீங்கன்னா பாலுண்ணா விசுவல் நல்லா போடுங்கண்ணா, பலோ எம்எஸ்சி பண்ணுவார், பலோ நல்லா பண்ண நல்லா பாடம் நல்லா சூப்பராக வந்துருக்காரு அவர் பேசுவார்னுவார். ராஜண்ணா நல்லா போட்டிருக்காருண்ணா அப்படி இளையராஜா அசிஸ்டன்ட் மாதிரி பேசுவார். அப்படியே பார்க்கறது இவர் என்ன மிமிகிரி பண்றாரு, விசில் அடிக்கிறாரு, ரியல் லைஃப் சிச்சுவேஷன் இமிடேட் பண்றாரு. அப்போ யோசிச்சேன், சத்தியமா ஸ்டாண்ட் அப் காமெடின்னு எஸ்பிபி வந்துருக்கணும். VS ராகவன் பயங்கர ஷார்ட் டெம்பர்டு, பட் எங்கிட்ட பேசும்போது அவர் கோவப்படுறது பார்த்தா செம சிரிப்பா இருக்கும். ஒரு இடத்துல கல்யாணத்துல என்ன பாஸ்கி அப்படின்னாரு, வணக்கம் சார், நாளுக்கு நாள் யங் ஆகிட்டே போறீர் அப்படின்னாரா, என்ன ரகசியம்? பக்கத்தில் வயசானவங்களை வச்சுப்பேன், இங்கேயும் ஜோக்கா ஏதாவது ஒரு இடத்துல நார்மலாக பேசணும், சாதாரண ஒரு கல்யாணத்தில் வந்தால் கூட அச்சு பிச்சுன்னு இதே வாழ்க்கையாக போச்சு அப்படின்னு திட்டினே இருப்பார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், இவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ ஸ்கில் இருக்கு, அதை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் திணறினது உண்டா? யாரையாவது சிரிக்க வைக்க முயற்சி பண்ணி முடியவே இல்லை? இது ஒரு கேள்வி கேட்டேன் கிரேசி மோகன் இன்டர்வியூவில். மோகன், நீங்கள் விழுந்து ஜோக் அடிக்கிறீங்க மேடையில், சிரிக்காம முன் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணுவீங்க? மைக் ஆன் ஆயிருக்கான்னு பார்ப்பேன் அப்படின்னாரு ஃபர்ஸ்ட். சம்டைம்ஸ் இன்டர்வியூவில் சில பேர் மோனோ சிலபிள்லேயே பேசுவாங்க. தேவி பாலன் ஒரு ரைட்டர் வந்தார், அவர் பிஸ்தா இதில் டிவிஸில் எழுதுறதுல அவர், நான் அப்போ அந்த சிட்டிபாபு நானும் ஹரிகிரி அசம்பிளி பண்ணியிருந்தோம். அப்போ அவர் உட்கார்றாரு, உட்காந்துட்டு வணக்கம் தேவி பாலா, தேவி பேரடைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு அப்படின்னாரு. ரைட்டிங்க்கு ஏதாவது ராசியான பேனா இருக்கா? இவ்வளோ எபிசோடு எழுதுறீங்களே டயர்டால? ஹலோ, ஒரு ஜோக் ஒன்று ஸ்டாண்டப் காமெடியில் கூட சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட், அவர் எல்லாருக்கிட்டையும் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். ஓகே அப்படின்னாரு. அங்கே கலகலப்பா கல்யாணத்தில் இருந்து சாப்பிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி டெத்தில் பாஸ்கி நாகராஜ், திஸ் இஸ் பாஸ்கி, ரேடியோ, டிவி, கிரிக்கெட், கமெண்ட்ரி, மாடலிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஆக்டிங் எல்லாம் சொல்லிட்டு திஸ் இஸ் நாகராஜ், சன் ஆஃப் டெட் பாடி. அவன் செத்துட்டான். சார் இப்போ ஒரு டவுட் சார், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த ஆர்டரில் வச்சுக்கணும் இந்த ஹியூமர்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை எனக்கு நீங்கள் எழுதி கொடுத்து இதை பேசுனா நான் காலினா போய் சொல்ல போகிற படத்தில் விஜய் தான் பண்ணார். இந்த லைன் தான் பேசணும், இந்த ஸ்பீடு தான் பேசணும், சீரியஸாக பேசணும், லோ டோனில் பேசணும், யோசிச்சு பேசுகிற மாதிரி பேசணும். விட்டுடுங்க சார், இதுக்கெல்லாம் நிறைய பேர் ரகுவரன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுருங்க, நான் வரல சார். ஸோ இது நமக்கு என்ன ஒன்று கேட்டீங்க, நம்ம அவுட் ஆஃப் கான்டெக்ட் போயிட்டு நினைக்கிறேன். இல்லை அதுதான் சார் இதுதான் ஹியூமர். இந்த இன்டர்வியூ டைப் ஆஃப் இன்டர்வியூவில் என்ன டிஃபிகல்ட்டின்னு நான் சொல்கிறேன். இப்போ வரவங்க ஒரு மேஜர் சுந்தரராஜன் மாதிரி இல்லை ரகுவரன் மாதிரி ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா, நீங்கள் ஹியூமரஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அது எப்படி ஹியூமர் கொண்டுருவீங்க அதில்? ஸோ நீங்கள் ஒன்று கேட்பீங்க, அவர் சீரியஸாக ஆக்சுவலி காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டண்ட் சீன்லன்னு பேசியிருந்தாருன்னா இது சீரியஸாக போயின்னு இருக்கும். இப்போ இதை நீங்கள் ஹியூமரஸ் ஆக்கணும்னா நீங்கள் கேட்குற கேள்வி கிண்டலாக்கிட்டீங்கன்னா போகிறோம். இப்போது நீங்கள் முதல்ல நடிச்சிங்களே இந்த படம், அதை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா அது சீரியஸ் இன்டர்வியூ. சார் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு படம் நடிச்சிங்களே, அதை பற்றி சொல்லுங்கன்னு. என்னது லாஸ்ட்டாக? உங்களுக்கு தெரியுமா ரொம்ப நான் எவ்வளோ படம் இந்த கோவப்படுறாங்க. இது பார்க்குறவங்களுக்கு இந்த இன்னொருத்தர் இரிட்டேட் ஆகும்போது நமக்கு செம சரி போகிறோம். ஹியூமர் ஒரு எசன்ஸ் அது. ஸோ உங்கள் லைஃப்ல இருந்து ஒரு 2 கேரக்டர் பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார். நீங்கள் பார்த்ததுல அக்கம் பக்கத்தில் இல்லை தெரிஞ்சவங்கள இந்த மாதிரி ஒருத்தர் உண்மையாகவே இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கலாம், ஸ்டாண்ட் அப் காமெடியனா இருக்கலாம், ஆனால் மிஸ் பண்ணிட்டாரே. ரொம்ப பியூட்டிஃபுல் கொஸ்டின், லவ்லி கொஸ்டின். எஸ்பிபி இன்டர்வியூ பண்ணும்போது அது தோணுச்சு. எஸ்பிபிக்கு இருக்கிற ஹியூமர், த வே ஹி எக்ஸ்பிரஸஸ், பெரிய பெரிய ஜோக்கெல்லாம் சர்வசாதாரணம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்டர்வியூலேயே பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் இன்டர்வியூ, 150 மினிட் இன்டர்வியூ. ஆஸ் அ சிங்கர் எஸ்பிபியை பார்க்குறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பிபியை பாடின 1000 நிலவேவா, அதில் அவர் ஒரு ஃபேமஸ்ன்னு தெரியும். ஸோ முதல் கேள்வியே ரேடியோ காலத்தில் உங்களுக்கு தெரியும், பட் அந்த காலத்தில் டீ ஸ்டாலில் உங்கள் பாட்டு போயின்னு இருக்கும், யாராவது யார் நல்லா பாடிக்கிறாமா, புது வாழ் பொழுது அப்படின்னு பேசியிருப்பாங்க. இப்போது எஸ்பிபி யாருன்னு தெரியும். அந்த முதல்ல இருந்த ஃபேன்ஸுக்கு உருவம் தெரியாது, வாய்ஸ் தான் தெரியும். இப்போ இருக்கிற ஃபேன்ஸுக்கு உருவமும் தெரியும், வாய்ஸும் தெரியும். உங்களுக்கு எந்த ஃபேன் ஃபாலோயிங் பிடிக்கும்? இல்லை அதுதான் பிகாஸ் ஏன்னா அவன் வாய்ஸே ரசிக்கிறான் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி பியூட்டிஃபுல்லாக பேசியிருந்தார். ஒவ்வொரு தடவை பேசும்போது திடீர்னு ஒரு விசில் அடிக்கிறார், திடீர்னு மிமிகிரி, எம்எஸ்சி அசிஸ்டன்ட் மாதிரி
பாலுண்ணா விசுவல் நல்லா போட்டுக்கண்ணா பலோ எம்எஸ்சி பண்ணுவார் பலோ நல்லா பண்ண நல்லா பாடம் நல்லா சூப்பராக இருக்காரு அவர் பேசுவார்னுவார் ராஜண்ணா நல்லா போட்டிருக்காருண்ணா அப்படி இளையராஜா அசிஸ்டன்ட் மாதிரி பேசுவார் அப்படியே பார்க்குறது இவர் என்ன அவர் மிமிகிரி பண்ணுறாரு விசில் அடிக்கிறாரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனை இமிட்டேட் பண்ணுறாரு அப்போ யோசித்தேன் சத்தியமாக ஸ்டாண்டப் காமெடின்னு எஸ்பிபி வந்துருக்கணும் சிங்கிங்கும் ஒரு பக்கம் பட் அவருக்கு ஸ்டாண்டப் காமெடின்னு பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஹியூமர் இருக்குது எஸ்பிபிக்கு நடிகர் திலகம் சிவாஜி பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் எக்ஸ்ட்ராடினரி ஹியூமர்னு அவர்லாம் வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணியிருந்தாருன்னா உருண்டு இந்த ஜென்ரேஷன் நான் சொல்கிறேன் அவர் அடிக்கிற ஜோக்குக்கு அவருக்கு இருக்கிற சர்க்காசம் ஹியூமருக்கு சிவாஜி கணேசன் உருண்டு சிரிப்பாங்க இன்றைக்கும் அவர்லாம் அப்படி ஒரு ஹியூமர் இருக்குது நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அது ஸோ இவங்கெல்லாம் டாப் கிளாஸ் விஎஸ் ராகவன் பயங்கர ஷார்ட் டெம்பர்டு பட் எங்கிட்ட பேசும்போது அவர் கோவப்படுறது பார்த்தா செம சிரிப்பாக இருக்கும் ஒரு ஃபோன் கால் இப்போ கூட ஃபேமஸாக போச்சு இல்லை அதை தவிர நிறைய இடத்துல ஒரு இடத்துல கல்யாணத்தில் என்ன பாஸ்கி அப்படின்னாரு வணக்கம் சார் நாளுக்கு நாள் யங் ஆகிட்டே போறீர் அப்படின்னாரா என்ன ரகசியம் பக்கத்தில் வயசானவங்களை வச்சுப்பேன் இங்கேயும் ஜோக்கா ஏதாவது ஒரு இடத்துல நார்மலாக பேசணும் சாதாரண ஒரு கல்யாணத்தில் வந்தால் கூட அச்சு பிச்சுன்னு இதே வாழ்க்கையாக போச்சு அப்படின்னு திட்டினே இருப்பார் அவர் திட்ட நான் சிரிச்சுன்னு இருப்பேன் ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து கோபத்துலேயே பயங்கர ஹியூமர் இருக்கும் ஸோ நத்திங் லைக் வாட்சிங் இப்போ எனக்கு மெயினாக பாஸ் இன்னொருத்தர் அசிங்கப்படுத்தணும்னு எனக்கு அது வரவே வராது அவங்களோட ட்ரைட் எடுத்து அப்படியே சொல்லணுமே தவிர ஒரு பாடி ஷேமிங் பண்ணின்னு அவங்க குண்டு மொட்டை ஒல்லி குச்சி ஃபுட்பால் இருக்குது வயிற்றுக்குள்ளே இது எல்லோரும் மழையில் நெஞ்ச காக்கா மாதிரி வேறு எருமாட்டுக்கு ஆஸ்மா வந்த மாதிரி பேசுகிற இது எல்லோரும் சொல்லலாம் அது ரியல் கேரக்டர் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு டெல்லி கணேஷ் பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணுவார் ஒரு ஷூட்டிங்கில் என்னென்ன கேரக்டர்ஸ் வருதுன்னு ஸோ நீங்கள் ரியல் லைஃப்பில் ரியாலிட்டியில் ஃபர்கெட் த செலிபிரிட்டிஸ் அது எல்லோரும் பண்ணுவாங்க மிமிக்ரி ரியல் லைஃப் கேரக்டர் டீ ஆத்துறோம் எப்படி ஆத்துறான் இதில் கல்யாணத்தில் சாப்பாடு போடுற எப்படி பண்ணுறாரு என்ன ஸ்பீடில் பண்ணுறாரு இதெல்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னா ஷெம்மல் ஆஃப்டர் இருக்கும் கல்யாணத்தில் ஒரு தடவை சாப்பிட்னே இருக்குச்சே திடீர்னு எல்லாம் பார்த்துருந்தாங்க என்ன மூஞ்சி பார்த்து பேசுகிறாங்கன்னு தெரியுது திடீர்னு பார்க்குறேன் இப்போ அது பொரியல்லேருந்து இவ்வளோ பெரிய முடி ஒன்று வந்தது இப்படி பார்த்துட்டு இப்படி தூக்கி போட்டேன் எல்லாம் சாப்பாடு நிறுத்தி என்னையே பார்த்துருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு கூட்டில் பார்க்குறேன் இவ்வளோ பெரிய முடி வந்தது சரி இதையும் தூக்கி போட்டேன் அப்புறம் அந்த ஷெஃப்பு வரப்போகிறாரு அந்த மீதி பேர்லாம் வந்துட்டு உங்கள் ஷோலாம் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இவர் வராரு இப்போ தான் நம்ம இவர் சமையல் சாம்ராட் யார் ஒருத்தர் வந்தார் நான் வணக்கம் உங்கள் நிகழ்ச்சியிலலாம் பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் எப்படி இது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் கரெக்டாக இருக்குது முடி கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கீங்க அப்படின்னு அடிச்சோ அண்ணா இது டிவியில் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னாரு அதை முடிச்சுட்டு அப்புறம் லேட்டு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முகூர்த்தத்துக்கு எப்படி கல்யாணத்துக்கு மேலே படி ஏறும்போது ஒரு லேடி வந்து இல்லை எல்லா ப்ரோக்ராம் பற்றியும் சொல்கிறாங்க என்கிட்ட நான் ஓடுறேன் கூட வந்துருக்காங்க ஒவ்வொரு ப்ரோக்ராம் பற்றியாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த மணவரைக்கு போயிட்டு பின்னாடி வந்துட்டாங்க இப்போ எந்த டிவியில் வரீங்க அப்படின்னாங்க அதோ அந்த டிவியில் நீங்கள் நான் 2 பேரும் வந்துட்டுருக்கோம் பாருங்கள் கேமராமேன் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு ஓசிச்சாங்க அங்கே இருக்கிறவங்க சிரிச்சிருந்தாங்க எல்லாம் சாஸ்திரிகள் எல்லாரும் ஸோ இது வந்து அதனால் நான் என்ன சொல்கிறேன் நான் வந்து இன்னொருத்தரை க்ரியேட் பண்ணி ஒருத்தர் அசிங்கப்படுத்துகிற அவசியம் இல்லை டே டு டே லைஃப்பில் வர கேரக்டர்ஸே செம்ம சிரிப்பாக இருக்குது பயங்கர ஜாலியாக இருக்குது ஹோட்டலில் போய் உட்காரும்போது சரி அன்றைக்கி கூட ஒருத்தர் வந்து கலராக ஒரு டிஷர்ட்டை போட்டு ஸ்டைலாக வந்தார் எப்படி நீங்கள் மட்டும்தான் இல்லை பிரிண்டட் நான் என்ன கலராக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னாரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் எங்கே வாங்கினீங்க நான் கூட ஒன்று வாங்கணும் ஒன்று அப்படி பார்த்தார் என்னமோ .com இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஆன்லைனில் இந்த டிஷர்ட் வாங்கலாம் ஷ்ரிங்க் ஆகுமா அப்படின்னு கேட்டேன் ஆகும் ஆகாதுன்னு சொல்லணும்ல 10 தடவை போட்டு அப்படின்னாரா 10 தடவை போட்டிங்க ஒரு தடவையாவது வாஷிங் மிஷினில் போட்டிங்களான்னு கேட்டேன் நல்லது செய்கிறேன் என்ன நீங்கள் ஆப்படுகிறீங்க அப்படியே ஏன்னா நம்ம ஊரில் 2வது ஜோக் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு இந்த டாலரன்ஸ் கிடையாது உடனே கோவம் வந்துடும் எல்லாருக்கும் கோவம் வருது எது சொன்னாலும் அதனால் இதை நம்ம ஓவர் கம் பண்ணோம் ஏன் வந்து இந்த எல்லாருக்கும் ஒரு கிண்டல் இருக்கும் நீங்கள் பிஸ்தாவாக இருப்பீங்க உங்கள் லைனில் செலிபிரிட்டி தான் இல்லை நார்மல் லைஃப்பில் நம்ம பார்க்குற செம்ம ஹியூமரஸ் கேரக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க ஏன் இந்த ஹியூமர் குவாலிட்டியை யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க பெரிய லெவலில் போகலாம் இப்போ எனக்கு கிரிக்கெட் போயிடுச்சு நேஷனல் லெவலில் பட் அந்த கிண்டல் பண்ணுறது இருக்கவே அது கடைசியில் பாருங்கள் இந்த கமெண்ட் அடிக்கிறது லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துன்னு அந்த குவாலிட்டியை நான் கொண்டாந்து இப்போ ஒரு ஹியூமரிஸ்ட் ஆகி இப்போ நான் ஹியூமரை கற்றுக் கொடுக்குற லெவலுக்கு வந்திருக்கேன் இவ்வளோ ட்ராஜடிஸ் தாண்டினா அப்போ அந்த ஹியூமருக்கு என்ன பவர் இருக்கும் இந்த ஒரு ட்ராஜடியை மீறி எனக்கு இருக்கிற சோகத்தை மீறி நான் ஒரு ஜோக்கை க்ரியேட் பண்ணி இன்னொருத்தரை கலகலப்பாக வச்சுக்கணுன்னா அது அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்றது சும்மா யோசிச்சு அது பியூர்லி காட்ஸ் கிரேஸ் தான் அதை எனக்கு எல்லோரும் கற்றுறணும் நம்ம வந்து இந்த வேர்ல்டு அவுட்டை எக்ஸிட் பண்ணும்போது ஹியூமர் லெவல் டெரிஃபிக்காக இருக்குது என்தூசியாஸ்டிக்காக கலகலப்பாக எல்லாருமே இருக்காங்க வேர்ல்டு சென்சிட்டிவாக இருக்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு ஃபீல் வரணும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார் இவங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு வந்து ஒரு அவ்வளோ ஸ்கில் இருக்குது அதை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் திணறினது உண்டா யாரையாவது சிரிக்க வைக்க முயற்சி பண்ணி முடியவே இல்லை இது ஒரு கேள்வி கேட்டேன் கிரேசி மோகன்ட்ட இன்டர்வியூவில் மோகன் நீங்கள் விழுந்து ஜோக் அடிக்கிறீங்க மேடையில் நாடகத்தில்
சிரிக்காமல் முன் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? மைக் ஆன் ஆயிருக்கான்னு பார்ப்பேன் அப்படின்னாரு ஃபஸ்ட்டு. அது அவரோட ப்ரில்லியன்ஸு. அவரோட ப்ரில்லியன்ஸ் சொல்லணும்னா கேள்வி பதில் யாரோ என்கிட்ட சொன்னார் ஃபோன் பண்ணி. பாஸ்கி தெரியுமா உனக்கு 80 வயசில் ஒருத்தர் என்கிட்ட ஃபோனை பண்ணி நான் வந்து எனக்கு 80 வயசு ஆகுது, இப்போ கூட எனக்கு கனவுல தமன்னா வரா, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். 80 வயசில் தமன்னாவா? யமன்னா வரணும் இது இப்படி. ஸோ அதனால் அவர் சொன்ன மாதிரி எனக்கு சம்டைம்ஸ் இன்டர்வியூவில் சில பேர் வந்து மோனோசிலபிள்லேயே பேசுவாங்க. மோனோசிலபிள்னால் ஒரு வார்த்தை வெறும் ஜெஸ்டரில் நீங்கள் அழிஞ்சிங்க அவனை இன்டர்வியூ பண்ண முடியாது. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குற கேள்விக்கு நான் வந்து இப்படியே பண்ணியிருந்தேன்னா எப்படி இருக்கும்? அவர் தேவி பாலான்னு ஒரு ரைட்டர் வந்தார். அவர் வந்து பிஸ்தா இதில் டிவிஸில் எழுதுறதுல அவர் நான் அப்போ அந்த சிட்டிபாபு நானும் ஹரிகிரி அசம்பிளி பண்ணியிருந்தோம். அப்போ அவர் வந்து உட்கார்றாரு. உட்காந்துட்டு வணக்கம் தேவி பாலா, தேவி பேரடைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு அப்படின்னாரு. ரைட்டிங்க்கு ஏதாவது ராசியான பேனா இருக்கா? இவ்வளோ எபிசோடு எழுதுறீங்களே டயர்டால? ஹலோ 45 நிமிஷமா இதையே பண்ணியிருந்தா எப்படி இன்டர்வியூ? நாக்கில் நுர வருது எங்களுக்கு. ஒரு கஷ்டப்பட்டு பிரேக்கில் கொஞ்சம் தான் பேசுங்க சார். அது மாதிரி தனரச்சுவாங்க சில பேருக்கு ஜோக்கு புரியவே புரியாது. எங்கள் குரூப்லேயே பேசினே இருக்கும்போது டக்குன்னு எவனோ தனிப்பான், மச்சான் நீ வளர்றதை பார்த்தா உனக்கு பிரெயின் ஃபீவரே வராது அப்படின்னு. இன்னொருத்தன் கேட்பான், ஏன் உனக்கும் வராதுன்றான். அது மாதிரி இது குரூப்லேயே இல்லை, கிண்டல் அடிக்கிறது போயினே இருக்கும். ஸ்கூல் டேஸ்லேருந்து பிளாட்ஃபார்மில் உட்காந்துக்கிறது, நடிச்சுட்டு போகிறவங்க மேக்கப் போட்டு ஆர்ஆர் சப்பான் இருக்குது மயிலாப்பூரில், நடிச்சுட்டு மேக்கப் கழிச்சுட்டு போகிறோம் எல்லாரையும் கமெண்ட் அடிப்போம். சார் அந்த சீன் கலையிடிங்க சார், சார் இன்டர்வல் ஷாட் சூப்பராக பேசுனீங்க சார், பேசினே இருப்போம். நடுவில் ஒருத்தர் பூர்ண விஸ்வநாத் முன்னாடி தாண்டி போனார். இருட்டில் எல்லாம் படுத்துன்னு இருப்போம் கடவாசலில். சார் சூப்பர் சார் அப்படின்னு, தேங்க்யூ பட் இன்னைக்கு நான் நடிக்கல அப்படின்னாரு. அதனால தான் சொன்னோம். அதுதான் ஹரிகிரி அசம்பிளி, வரவங்களை கிண்டல் அடிக்கிறது. இப்போது சில இடங்கள் சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா சார், அந்த இடத்துலையும் சில பேர் ஹியூமராக நடந்துக்குவாங்க. அப்படியெல்லாம் நடந்ததுண்டா நீங்கள் பார்த்த விதத்தில்? ஆமாம்மா, சங்கடமான இடம்னா ரொம்ப இப்போ சம்டைம்ஸ் டெத்துலலாம் நம்ம வந்து சீரியஸாக இருக்கணும். ஒன்று வாய மூடின்றது பெட்டர். இல்லை அந்த மாதிரி இடத்துல செல்ஃபி கேட்குறாங்க, அந்த மாதிரி அது உண்டு. நான் டெத்தில் வந்து செல்ஃபி கேட்கணும். ஒரு ரொம்ப டயர்டாகி ஒரு ஷோ முடிச்சுட்டு டாய்லெட்டுக்கு போகிறேன், ரெஸ்ட் ரூம் போய் நிற்கிறேன். பக்கத்தில் ஒருத்தன் தான் வந்துட்டுல, வணக்கம் சார் அப்படின்னா. அப்படின்னு செல்ஃபி எடுத்துக்கலாமா? எங்கே இங்கேயா? ஃபோனை எப்படி பிடிச்சிப்ப அப்படி பார்த்துனே இருந்தேன். செல்ஃபி எடுத்துக்கிட்டான்னு கேட்குறான். ஃபோன் எப்படி பிடிச்சிப்பேன்? இங்கே வேணா பார்த்து பூஜை ரூமா இது, இங்கே எதுக்கு செல்ஃபி கேட்குறேன்? உங்களுக்கு எப்படி நேச்சுரலாக வருதான்னா? இங்கே எல்லாருக்கும் அப்படி தானே வரும்னு. அது வந்து செய்கிறான். செல்ஃபி அப்போ அப்படின்னா விட்டுரு எனக்கு டயர்டாக நாக்கில் நுர வந்து எனக்கு விட்டுருன்னு. அது மாதிரி எந்த இடத்துல சங்கடமான விஷயங்கள் இருக்கும். டெத்தில் சம்டைம் ஒருத்தர் வந்து கடைசியாக செத்து போகிறதுக்கு முன்னாடி என் கூட தான் பேசியிருந்தாருன்னு, இப்போ தெரியுது எப்படி செத்தாருன்னு அப்படின்னு. அது மாதிரி நேற்று கூட நல்லா இருந்தார், முந்தானேத்தி அதை விட நல்லா இருந்தார் சார். இப்போ எதுக்கு இங்கே பேசுகிறீங்கன்னு கேட்பேன். அது சிரிப்பு வர வைக்கிற அளவுக்கு பண்ணுவாங்க. அங்கே பாருங்களேன், டெத்தில் வந்துட்டு பாருங்களேன், அப்படியே தூங்குற மாதிரியே இருக்குது. டெட் பாடி இன்னும் லாங் ஜம்ப் பண்ணுற மாதிரியே இருக்கும், தூங்குற மாதிரி. அந்த டைமில் அந்த சமயத்தில் நான் கஷ்டப்பட்டு சிரிப்பு அடங்கிப்பேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஜோக் ஒன்று ஸ்டாண்டப் காமெடியில் கூட சொல்லுவேன். அங்கே யாராவது இன்ட்ரடக்ஷன் கேட்டாங்களா? இறந்து போனவரோட பையன் அப்படியே சோகத்தில் எப்படி இருக்கார், நாகராஜ்னு ஒருத்தர் இருக்கார். என் ஃப்ரெண்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட், அவர் எல்லாருக்கிட்டையும் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். பாஸ்கி அப்படின்னாரு. அங்கே கலகலப்பா கல்யாணத்தில் இருந்து சாப்பிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி டெத்தில் பாஸ்கி, நாகராஜ் திஸ் இஸ் பாஸ்கி, ரேடியோ, டிவி, கிரிக்கெட், கமெண்ட்ரி, மாடலிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஆக்டிங் எல்லாம் சொல்லிட்டு திஸ் இஸ் நாகராஜ் சன் ஆஃப் டெட் பாடி அப்படின்னு. அவன் செத்துட்டான் கேட்டு. இது மாதிரி அங்கே என்ன இங்கிலீஷ் வேறு காமெடி. அது மாதிரி எந்தெந்த இடத்துல நம்ம சீரியஸாக இருக்கணும்னு நினைக்கிறது கூட இந்த மாதிரி காமெடி நடத்துகிறோம். சார் இப்போது ஒரு டவுட் சார், இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த ஆர்டரில் வச்சுக்கணும் இந்த ஹியூமர்ஸை அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை எனக்கு வந்து நீங்கள் எழுதி கொடுத்து இதை பேசுனா நான் காலினா போய் சொல்ல போகிற படத்தில் ஏலிஜியா தான் பண்ணார். இந்த லைன் தான் பேசணும், இந்த ஸ்பீடு தான் பேசணும், சீரியஸாக பேசணும், லோ டோனில் பேசணும், யோசித்து பேசுகிற மாதிரி பேசுனார். விட்டுடுங்க சார், இதுக்கெல்லாம் நிறைய பேர் ரகுவரன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுருங்க, நான் வரல சார். நீங்கள் சொல்கிறது என் கேரக்டருக்கு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டாக சொல்லி நீங்கள் வாங்க சார், நீங்கள் வாங்க பாஸ்கி, நான் உங்களை பண்ணி காமிக்கிறேன், வாங்க நீங்கள் வாங்க, எனக்கு தெரியும் உங்களை பண்ணுவீங்கன்னார். அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப், ஏன்னா அவர் தான் நடிக்க வச்சார் அந்த இதில். ஸோ இது நமக்கு வந்து என்ன ஒன்று கேட்டீங்க, நம்ம அவுட் ஆஃப் கான்டெக்ட் போயிட்டு நினைக்கிறேன். இல்லை அதுதான் சார், நானும் வந்துட்டேன் நீங்கள் பேசின இதுதான் ஹியூமர், கொஞ்சம் டீவியேட்டாலும் மறந்துடும். அதனால் கேரக்டர் என்ன வரும் என்ன வராது. ஸோ ஹியூமர் இவ்வளோ பண்ணிட்டுருக்கிற ஒருத்தனால சீரியஸான ஒரு ரோல், ஒரு ஏமாந்த ஒரு ஃபேமிலியை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். நாசர் தான் அதில் வில்லன். ஸோ அந்த லேண்ட் கிராபிங்லேருந்து காப்பாற்ற முடியும். அதுக்கு பிரெயினை யூஸ் பண்ணி பண்ணுற கேரக்டர் ஆசிஃப் பாய்னு ஒரு கேரக்டர் பாஸ்கி கொடுக்கணும். அப்படி அவர் எப்படி யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல.
நான் ஃபுல்லாக கலாச்சின்னு இருக்கேன். பட் அவர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சார் ஒருத்தர். ஸோ அந்த ரோல் கொடுத்தாரு. ஸோ இப்போ இந்த வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும், அதை நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கீங்க? சில பேர் ரொம்ப உறக்க சிரிச்சு நாயை ஊற்றுன்னு ஓட்டணும், வாய் விட்டு சிரிச்சா நாய் விட்டு போகும்னு. அந்த மாதிரி சிரிப்புலேயே நிறைய டைப் இருக்குது. வாக் போகிற இதெல்லாம் கவனிப்பேன். சில பேருடைய ரஜினி, சந்தீப் பாட்டில் மாதிரி இப்படி நடப்பாங்க. சில பேர் கையை எதுவும் இப்படி பண்ணி ஹெலிகாப்டர் மாதிரிலாம் நடப்பாங்க. சில பேர் பேக்லேயே நடப்பாங்க. சில பேர் அது இதெல்லாம் போட்டில் அப்படி வாட்ச் பண்ணினே இருப்பேன். அப்புறம் எல்லோரும் இங்கிலீஷ் வேறு லெவலில் இங்கிலீஷ் டவுன் த லைன் in terms of the equality and the quality, maybe down the line in terms of வெறும் 4 வாரத்தை நம்மளை தாண்டும் போது அப்புறம் திருப்பி வழக்கம் போல் அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் தமிழ் வந்துடும். பொண்ணுங்க நிறைய பார்த்துருக்கேன், கிட்ட வரும்போது இங்கிலீஷ், கொஞ்சம் தள்ளி பொண்ணு தமிழ். ஸோ இந்த ட்ரேட்ஸ் ரியல் லைஃப்பில் போர் அடிக்குன்னு சொல்லவே வேணாம். சும்மா அப்படி வாசலில் உட்காந்து அப்படி பார்த்துருந்தீங்கன்னா, இப்போ என் மயிலாப்பூரில் வாசலில் உட்காந்துன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த போன இன்டர்வியூவில் சொன்னேன், அங்கே பொலிட்டிக்கல் மீட்டிங், எதிர ரஜினி அபூர்வங்களுக்கு ஃபஸ்ட்டு வராரு. பின்னாடி வந்து பாத்ரூம் சவர்கிட்ட வந்து க்ரீன் ரூமுடைய வால் ஆர்ஆர் சபால், அங்கே ட்ராமா டைலாகு, பாட்டு, டான்ஸ் சவுண்டு எல்லாம் கேட்கும். இந்த பக்கம் மாமா எப்படிக்கிற சுகரா ஒரு கப்பு டீ குட்டிங்கன்னா மெட்ராஸ் பாஷை என்ன, அந்த பக்கம் ஆட்டோ ஸ்டாண்டு, மார்க்கெட்டு, மாடு, ஆடு, நாய், போரேடி. இந்த பக்கம் கபாலீஸ்வரர், இந்த பக்கம் மாப்பிள்ளை, இந்த பக்கம் டண்டனக்க டெத்துன்னா ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும் டெய்லி. அதாவது பொழுது போயிடும். ஸோ just watching the ambience, environment and observing things what's happening, அதுவே ரொம்ப ஹியூமரஸாக இருக்கும். சார் இப்போ ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, அந்த ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு நம்ம பேசும்போது சார் ஆர்டர் அப்படின்றது இருக்கா? இல்லை, சில பேர் ஸ்கிரிப்ட் அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் பண்ணி இப்படி தான் பேசணுன்னு இருப்பாங்க. எனக்கு எங்கே இப்போ நாளைக்கு வந்து ஆர்இசி ட்ரிச்சியோடைய அலுமினிக்கு போகிறேன். அங்கே என்ன இப்போ ஆர்இசின்னு இப்போ டக்குன்னு தோன்றுறது அது சொல்லும்போதே. ஈசிஆர்லேயே ஆர்இசி இருக்குது அப்படின்றது தான். இது எதையாவது பார்க்க அப்படி தோண்டிகிட்டே இருக்கும். அதனால் நான் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. ஒரு பிகாஸ் ஆஸ் அன் இன்டர்வியூவர் இது வரைக்கும் லைஃப்பில் ஒரு 24 இயர்ஸில் ஒரு 4000+ இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கேன் செலிப்ரிட்டிஸு. சம்டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஒரு சங்கர் கணேஷ் 6 தடவை, டெல்லி கணேஷ் 4 தடவை, சுரேஷ் கிருஷ்ணா 3 தடவை, அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ ஷோஸ் பண்ணி நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஒரு பக்கம். ப்ராபப்ளி ஸ்டாண்டப் காமெடியன் வாஸ் டன் ஸோ மெனி இன்டர்வியூஸ்ன்னு பார்த்தா நான் குவாலிஃபை ஆகும் இவ்வளோ இன்டர்வியூஸ். ஸோ இந்த இன்டர்வியூவில் நடந்த காமெடி, இன்டர்வியூக்கு முன்னாடி அவங்க வரமாட்டேன்னு சில பேர் ஹெசிடேட் பண்ண காமெடி, இதெல்லாம் ஒரு பக்கம். அரிகிரி அசம்பிளி 1000 எபிசோட்ஸ், ஜெயலலிதா அவங்க சிஎம்மாக இருந்தபோது அவங்களுக்கே ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம் இது. வீக்லி அவங்களுக்கு போகும் வீடியோஸ்லாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த இன்டர்வியூவில் நடந்த காமெடின்னு பார்த்தாலே ஒரு 1 hour இருக்கும். ரியாலிட்டி இப்போ நான் கேரக்டர் சொல்கிறேன்னா இது ஒரு 1 hour இருக்கும். கிரிக்கெட்டு, சினிமாவில் நடந்த காமெடி, நான் ரிவ்யூ பண்ணும்போது பண்ண காமெடி, சைல்டுஹுட், எவ்வளோ எல்லாத்தையும் பண்ணால் ஒரு 4.5 மணி நேரம் ஸ்டஃப் இருக்கும். பட் ஒரு ஷோவில் 45 மினிட்ஸில் எது வரப்போகிறதுன்றது எனக்கு தெரியாது. அந்த மூடில் எப்படி சிரிக்கிறாங்க. ஸோ ரொம்ப கிரிம்மாக இருந்தாங்கன்னா டக்கு ரெண்டு வந்துடுவேன் ஒரு 20-25 மினிட்ஸில். கீனாக கவனிச்சாங்கன்னா ஃபுல் ஃப்ளெஷ்டாக போகிறது, அவங்க கேட்குற டைத்தோட மீறி போகிறது அந்த மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ப்ரிப்ரேஷன் அப்படின்றது இல்லை, கிடையாது. ஸ்டாண்டர்டாக ஸ்டாக் ஒரு 4 to 4.5 hours இருக்கும். அந்த இன்டர்வியூவில் என்ன நடந்தது இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நானும் சிட்டி பாபும் கொஞ்சம் ரீசனபிளி ஃபேராக இருப்போம். நாங்கள் வந்து இந்த பாலு ஆனந்த்னு ஒரு டேரக்டர் இன்டர்வியூ பண்ணோம். ஏன்னா 5 பேர் உட்காந்துருப்பாங்க லைன், உங்களை மாதிரி உங்கள் பக்கத்தில் ஒரு 3-4 பேர். ஒருத்தர் லிரிசிஸ்ட்டு, ஒரு ஹாக்கி பிளேயர், ஸ்டாண்டப் காமெடின்னு இருப்பார், ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருப்பார், கராத்தே எக்ஸ்பர்ட் இருப்பார். இந்த 5 எங்களுக்கு ப்ரீவியஸ் நைட் சொன்ன 5 இருக்காது. ஏன்னா ப்ரோக்ராமை பார்த்து வரலான்றாங்க. ஐயோ நான் வரல சார் அந்த இன்டர்வியூக்கு அப்படின்றாங்க. இப்போ இந்த 5 பேர் யாருன்னு பார்க்குறதுக்கு அப்போல்லாம் இன்டர்நெட்லாம் பார்க்குற டைமே கிடையாது 2000. சரி, ஒருத்தர் முடிச்சிட்டோமா, ஷர்ட்டை மாற்றிக்க, அடுத்தது 3-4 திடீர்னு ஜெமினி கணேசன், அவர் ஜெமினி வந்திருக்காரு, ஏன்னா 50th ஷோ அவர். இப்போ நீங்கள் எங்கிட்ட யோசிப்பீங்க யார் வந்திருக்கான்னு, காலிங் பெல் அடிக்குது, கதவு திறக்கிறீங்க, யாருன்னு தெரியாது. இல்லை சார் சாரி ராங் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவீங்க. அவர்கிட்ட இப்படி 15 நிமிஷம் பேசுவீங்க. அப்படி பேச முடிஞ்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணலாம். இந்த இன்டர்வியூவில் காமெடியாக வேறு பண்ணோம், கலாய்க்கணும் வேறு. ஸோ அந்த டேரக்டர் பாலு ஆனந்த் வந்தால் நாங்கள் 2 பேரும் ஃபேராக இருக்கோம். சார் கதை எப்படி சார் யோசிக்கணும்னு, சிச்சுவேஷன் முக்கியம்னார். என்ன சார் கிச்சு முட்டிங்கண்ணா, சிச்சுவேஷனா சார்? சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியாக ஆரம்பிக்கும், சீரியஸாக முடிஞ்சிடும். சிலலாம் சீரியஸாக ஆரம்பிக்கும், காமெடியாக முடியும் அப்படின்னாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2 பசுவும் ஒரு பன்னியும் சந்திச்சு தான்னார். சிட்டி பாபு என்ன சொன்னார், நாங்கள் என்ன தான் 2 பேரும் வெள்ளையாக இருந்தாலும் எங்களை வந்து பசுன்னு சொல்லாதீங்க சார். உடனே அவர் முகம் மாறிடுச்சு. சரி, ப்ரோக்ராம் முடியும் போது என்னாச்சு, சார் இந்த ப்ரோக்ராம் ஒரு 1/2 hour போகுது, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தோணுதா, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, இதை பற்றி ஒரு மெசேஜ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். சொல்கிறேன், ரொம்ப நாள் கழிச்சு 2 புத்திசாலிகளை சந்தித்து ஒரு திருப்தி ஏற்படுதுன்னு. எங்களுக்கு அந்த கொடுப்பனையே இல்லையே சார் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் பாராட்டினாலும் வயிற்றுச்சில் கொட்டிக்கிறீங்க, கலடா பண்ணாலும் விருப்பேற்றினீங்க, நீ யார், நீ மனுஷங்களா யார் நீங்கன்னு கேட்டார். ஸோ அது ரியாலிட்டி த பெஸ்ட், ரியலி என்ஜாயிங் ரியாலிட்டி. அவ்வளோ. அது எப்படி சார் செட் பண்ணும்போது இப்படி தான் பேசணும் அப்படின்னு இல்லையே. அதாவது இந்த இன்டர்வியூ டைப் ஆஃப் இன்டர்வியூவில் என்ன டிஃபிகல்ட்டின்னு நான் சொல்கிறேன். எல்லோரும் பண்ணலாம்,
இப்போ வரவர் வந்து ஒரு காமெடியன் லைக் ஒரு வடிவேலு வராரு, ஒரு கிரேசி மோன் டைப்லேயே ஒருத்தர் வந்துட்டாருன்னா நீங்கள் இப்போ கேட்குற நார்மல் கேள்வி கேட்கலாம். ஏன்னா அவங்க சொல்ல போகிற அனெக்டோட்ஸ் ஃபன்னியாக இருக்கும், ஹியூமரை கொண்டு வந்துருவாங்க. இப்போ வரவங்க ஒரு மேஜர் சுந்தரராஜன் மாதிரி, இல்லை ரகுவரன் மாதிரி, இல்லை ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு வில்லன் மாதிரி ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா நீங்கள் ஹியூமரஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அது எப்படி ஹியூமர் கொண்டுருவீங்க அதில்? ஸோ நீங்கள் ஒன்று கேட்பீங்க, அவர் சீரியஸாக ஆக்சுவலி காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டண்ட் சீன்லன்னு பேசியிருந்தாருன்னா இது சீரியஸாக போயின்னு இருக்கும். இப்போ இதை நீங்கள் ஹியூமரஸ் ஆக்கணும்னா நீங்கள் கேட்குற கேள்வி கிண்டலாக்கிட்டீங்கன்னா போகிறோம். இப்போது நீங்கள் முதல்ல நடிச்சிங்களே இந்த படம், அதை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா அது சீரியஸ் இன்டர்வியூ. சார் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக ஒரு படம் நடிச்சிங்களே, அதை பற்றி சொல்லுங்கன்னு. என்னது லாஸ்ட்டா? உனக்கு தெரியுமா ரொம்ப நான் எவ்வளோ படம் இந்த கோவப்படுறாங்கல்ல, இது பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட் லைக் பார்க்குறவங்களுக்கு திருப்பி ஜஸ்ட் லைக் கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கவுண்டமணியை போட்டு பிராண்டி செந்தில் எழுப்பிட்டு அண்ணே ஒரு சின்ன டவுட் என்னென்ன ஞானப்பழத்து கொட்டை இருக்கா இல்லையான்னு கேட்குறாருல. ஏன்டா உனக்கு தூக்கத்தில் நீ எழுப்பி இந்த டவுட்லாம் கேட்கணும்னு தோணுதான்றாரு. இந்த இன்னொருத்தர் இரிட்டேட் ஆகும்போது நமக்கு செம்ம சிரி போகிறோம். ஹியூமர் ஒரு எசன்ஸ் அது. அதனால் அப்படி அது என்ன கேரக்டரோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்குறது தான் பயங்கர அது புரிஞ்சுக்கணும் கேரக்டரு. ஸோ இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸை கிண்டலாக உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்ததுன்னா, சார் இப்போ உங்கள் ஒய்ஃப் உங்களை அடிக்கிறது நிறுத்திட்டாங்களா அப்படி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இந்த கேள்வியிலே ஒரு கிண்டல் இருக்குது. எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஒய்ஃப் ஒன்று அடிக்கிறான், நீ அடி வாங்குறேன்னு. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க பதில்? இல்லைன்னா இன்னும் அடி வாங்குறீங்க ஒய்ஃப்ட்டுன்னு அர்த்தம். நிறுத்திட்டான்னா இது வரைக்கும் நீங்கள் அடி வாங்கினீங்கன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு சொல்கிறேன் அந்த கேட்ச் வந்து கொஸ்டினில் இருந்ததுன்னா இட் மேக் தி ப்ரோக்ராம் வெரி ஹியூமரஸ். Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ்ல தி செலிப்ரேஷன் பிகின்.